The World Unfiltered. அமெரிக்காவோட ஈரான் ஒப்பந்தம் மேற்கொள்றதுக்கு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 3வது முறையாக கெடு விதிச்சிருக்கிறார். தன்னோட கேரட்ஸ் அண்ட் ஸ்டிக்ஸ் அணுகுமுறையின்படி தற்போது புதிதாக ஏப்ரல் 6ஆம் தேதிக்குள்ள ஈரான் தங்களோடு ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதான் டொனால்ட் ட்ரம்ப்போட உத்தரவு. மார்ச் 21ஆம் தேதி ஈரானை கடுமையாக எச்சரித்த ட்ரம்ப் அடுத்த 48 மணி நேரங்களுக்குள்ள ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தார். முதல் கெடுவின் போது ஈரானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய உலகளாவிய எண்ணெய் போக்குவரத்து பாதையான ஹார்முஸ் நீரிணையை முழுமையாக திறக்க வேண்டும், தவறினால் ஈரானுடைய மிகப்பெரிய மின் உற்பத்தி நிலையங்களை அமெரிக்கா அழித்துவிடும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருந்தார். 2வது கெடுங்கிறது மார்ச் 23ஆம் தேதி விதிக்கப்பட்டுச்சு. அப்போ என்ன சொன்னார்னா 5 நாட்கள் அவகாசம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு இடம் கொடுப்பதற்காகவும் ஈரானுடைய அணுசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதலை தற்காலிகமாக தள்ளி வைக்கிறதுக்கும் இந்த அவகாசங்கிறது வழங்கப்பட்டுச்சு. ட்ரம்ப் கொடுத்த அந்த 2வது கெடு இருக்கு இல்லையா, அது இன்னைக்கூட முடிகிற நிலையில் கால அவகாசத்தை ஏப்ரல் 6ஆம் தேதி வரைக்கும் நீடிப்பதா சொல்லியிருக்கிறாரு ட்ரம்ப். ஈரான் அரசு ட்ரம்ப்போட எச்சரிக்கைகளை வெளிப்படையாக நிராகரித்தாலும் அமெரிக்கா தொடர்ந்து கெடு விதிப்பதற்கு பின்னாடி பல அரசியல் காரணங்கள் இருக்கின்றன. சர்வதேச உறவுகளில் இது ஒரு வகை உளவியல் போர் அப்படின்னு சொல்லலாம், சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர். ட்ரம்ப் ஏன் தொடர்ந்து கெடு விதிக்கிறார் என்பதற்கான 5 முக்கியமான காரணங்களை நம்ம பார்த்துடலாம். கேரட்ஸ் அண்ட் ஸ்டிக்ஸ் கொள்கை. ட்ரம்ப் எப்போவுமே ஒரு பக்கம் கடுமையான மிரட்டலையும் இன்னொரு பக்கம் பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்பையும் சமமாக வச்சிருப்பார். நான் தாக்க தயார், ஆனால் நீங்கள் அமைதியாக போக விரும்பினால் கதவுகள் திறந்தே இருக்கின்றன அப்படிங்கிற செய்தியை உலகத்துக்கு சொல்கிறதுக்கு தான் இந்த கெடுக்கள்லாம் பயன்படுத்தப்படுகின்றன. ஈரான் மீதான போர் அச்சத்தால் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்திருக்குது. ட்ரம்ப் கெடுவை நீட்டிக்கும் போது இப்போதைக்கு தாக்குதல் இல்லை, பேச்சுவார்த்தை நடக்குதுங்கிற அந்த செய்தி இருக்கு இல்லையா, அது சந்தைக்கு போகும். அப்போ பெட்ரோல் டீசல் விலை விண்ணை தொடாமல் தற்காலிகமாக அதை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த மாதிரியான ஒரு உத்தரவு அப்படிங்கிறது உதவுது. தொடர்ச்சியான இராணுவ மிரட்டல்கள் ஈரானுடைய தலைமைக்குள் குறிப்பாக இராணுவம் மற்றும் அரசியல் தலைவர்களுக்கு இடையில கருத்து வேறுபாடுகளை உருவாக்கும் அப்படின்னு அமெரிக்கா நம்புது. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு வியூகம். பேச்சுவார்த்தைக்கு போகாவிட்டால் நாடு அழிந்துவிடும் அப்படிங்கிற ஒரு அச்சத்தை ஈரானிய அதிகாரிகளிடையே அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடியதாக ஒரு வியூகத்தை ட்ரம்ப் வைக்கிறாரு. அது தன்னுடைய கணக்கு ஜெயிக்கும்னு பார்க்குறாரு. அதே நேரத்தில் அமெரிக்கர்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய மக்களும் இவருடைய இந்த முடிவுகளுக்கு எதிராக இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு தான் ஒரு வலிமையான தலைவர் அப்படிங்கிறத காட்டுறதுக்கும், அதே சமயம் தேவையில்லாமல் அமெரிக்க வீரர்களை போரில் பலி கொடுக்க விரும்பாத அமைதி விரும்பி அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை தக்க வைக்கிறதுக்கும் ட்ரம்ப் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. கெடு விதிக்கிறது அப்படிங்கிறது எதிரிக்கு கொடுக்கக்கூடிய அவகாசம் மட்டும் இல்லை, அமெரிக்க இராணுவம் தன்னுடைய போர்க்கப்பல்கள் அது மட்டும் இல்லாமல் ஏவுகணை அமைப்புகளை சரியான இலக்குகளில் நிலைநிறுத்தி கொள்றதுக்கு கூடுதலான நேரத்தை கொடுக்கும். ஈரான் நாங்கள் மிரட்டலுக்கு பணிய மாட்டோம் அப்படின்னு சொன்னாலும் பாகிஸ்தான் மற்றும் ஓமான் போன்ற நாடுகள் மூலமாக மறைமுக பேச்சுவார்த்தைகளை நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு செய்திகள் வருது. ஏப்ரல் 6ஆம் தேதிக்குள்ளே ஒரு சுமூக முடிவு எட்டப்படலை அப்படின்னா ஈரானுடைய காக் ஐலாண்ட் இருக்கு இல்லையா, இதை பற்றி நம்ம ஏற்கனவே காணொலியெல்லாம் பார்த்துருக்குறோம். அந்த ஐலாண்ட் மேலே நேரடியான தாக்குதலை நடத்துறதுக்கு அமெரிக்கா திட்டமிடுவதா தெரியுது. அமெரிக்காவுக்கு ஈரானுக்கு இடையில் நேரடி தூதரக உறவுகள் இல்லாத சூழலில் பாகிஸ்தான் அதே மாதிரி ஓமன், இந்த 2 நாடுகளும் மிக முக்கியமான தொடர்பு பாலங்களாக பேக் சேனல் மீடியேட்டர்ஸாக செயல்பட்டு இருக்கிறாங்க. ஓமன் பல சதாப்தங்களாக மத்திய கிழக்கினுடைய சுவிட்சர்லாந்து அப்படின்னு அழைக்கப்படுது. ஈரான் அரசு மற்ற அரபு நாடுகளை விட ஓமனை அதிகம் நம்புது. 2015ஆம் ஆண்டு அணுசக்தி ஒப்பந்தம் உருவாவதற்கான ஆரம்பகட்ட ரகசிய பேச்சுவார்த்தைகள் ஒமானில் தான் முதல்ல தொடங்குச்சு. பிராந்திய மோதல்களில் எந்த பக்கமும் சாராமல் அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு இடமளிப்பது தான் ஒமான் தன்னுடைய கொள்கையாக வைத்திருக்கிறது. தற்போது அமெரிக்க பிரதிநிதி ஸ்டீவ் விட்காஃப், அதே போல் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி, இவங்களுக்கு இடையில் மறைமுக செய்திகளை பரிமாறத்துக்கும் ஒமான் நாடு தான் உதவிட்டு இருக்கு. பாகிஸ்தான் இந்த விவகாரத்தில் ஒரு எதிர்பாராத ஆனால் முக்கியமான ஒரு இடத்தை பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஜெனரல் அசீம் முனீரோட நேரடி தொடர்பில் இருக்கிறதாகவும் ஈரானை பற்றி அவர் நன்கு அறிந்தவர் அப்படின்னும் ட்ரம்ப் நினைக்கிறார். ஈரான் பாகிஸ்தானுடைய அண்டை நாடு. அங்கே போர் தீவிரமடைஞ்சால் அகதிகள் வருகை அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு சிக்கல்கள் பாகிஸ்தானை நேரடியாக பாதிக்கும். அதனால் இந்த போரை தடுக்கிறதுக்கு பாகிஸ்தானும் தீவிரமாக முயல்கிறது அப்படின்னு வல்லுநர்கள் பார்க்குறாங்க. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் இருக்கு இல்லையா, ஹார்முஸ் நீரிணை, இது மூடப்பட்டால் பாகிஸ்தான் அதே போல் ஓமான் போன்ற நாடுகளுடைய பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும். கச்சா எண்ணெய் விலையேற்றத்தை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த நாடுகள் சமாதான முயற்சியில் ஈடுபடுகின்றன அப்படின்னு வரக்கூடிய செய்திகளை பார்க்குறோம். இது மட்டும் இல்லை,
1980ஆம் ஆண்டு முதல் வாஷிங்டனில் இருக்கக்கூடிய ஈரானுடைய தூதரக விவகாரங்களை பாகிஸ்தான் தூதரகம் தான் கவனிச்சிட்டு இருக்குது. இது ஒரு சுவாரஸ்யமான, அது மட்டும் இல்லாமல் முக்கியமான சர்வதேச உறவு முறை அப்படின்னே சொல்லலாம். ப்ரொடெக்டிவ் பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. 1979ஆம் ஆண்டில் ஈரானில் நடந்த இஸ்லாமிய புரட்சியின் போது டெஹ்ரானில் இருந்த அமெரிக்க தூதரகம் முற்றுகையிடப்பட்டு அமெரிக்க அதிகாரிகள் பிணை கைதிகளாக பிடிக்கப்படுறாங்க. இதனால் கடும் கோபம் அடைஞ்ச அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா 1980ஆவது ஆண்டில் ஏப்ரல் 7ஆம் தேதி ஈரானோட அனைத்து தூதரக உறவுகளையும் அதிகாரப்பூர்வமாக துண்டிச்சிடறாங்க. இரு நாடுகளுக்கு இடையிலையும் நேரடி பேச்சுவார்த்தை இல்லாத ஒரு சூழலில் ஒரு நாடு தன்னுடைய குடிமக்களுக்கு பாஸ்போர்ட், வீசா, சட்ட உதவிகள் அப்படின்னு இன்னொரு நடுநிலை நாட்டின் உதவியை நாட வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அதன்படி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஈரானியர்களுடைய விவகாரங்களை கவனிக்கிறதுக்கு பாகிஸ்தான் தேர்ந்தெடுக்கப்படுது. வாஷிங்டனில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தூதரகத்துக்குள்ளேயே ஈரான் நலன் பாதுகாப்பு பிரிவு அப்படிங்கிற ஒரு தனி அலுவலகம் செயல்படுது. பாகிஸ்தான் அமெரிக்காவுடைய நீண்டகால பாதுகாப்பு கூட்டாளியாக இருந்தாலும் ஈரான் என்ற அண்டை நாட்டோட கலாச்சார ரீதியாகவும் மத ரீதியாகவும் ஒரு நெருக்கமான உறவை வைத்திருக்கிறது பாகிஸ்தான். அமெரிக்கா அதுபோல் ஈரான், இந்த இரண்டு நாடுகளுமே பாகிஸ்தானை ஒரு பொதுவான தூதுவராக ஏற்றுக்கொண்டாங்க. அந்த நேரத்தில் அதிகாரப்பூர்வ பிரதிநிதி அப்படின்னு பார்த்தோன்னா ஈரானியர்களுக்கு விசா வழங்குறது, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஈரானிய சொத்துக்களை பாதுகாக்கிறது, அது மட்டும் இல்லாமல் வாஷிங்டனுக்கும் டெஹ்ரானுக்கும் இடையில் அவசர செய்திகளை பரிமாறிக்கொள்வது போன்ற முக்கியமான பணிகளை எல்லாம் பாகிஸ்தான் தூதரகம் தான் பண்ணிட்டு இருக்கு. அமெரிக்காவுக்கு ஈரானுக்கு இடையில் நேரடி தொடர்பு இல்லாததுனால ஈரானில் இருக்கக்கூடிய அமெரிக்கர்களுடைய நலன்களை கவனிக்க சுவிட்சர்லாந்து தூதரகம் செயல்படுது. அதாவது அமெரிக்காவில் ஈரானுக்காக பாகிஸ்தான் செயல்படுது, ஈரானில் அமெரிக்காவுக்காக சுவிட்சர்லாந்து செயல்படுது. இப்போ ட்ரம்ப் வச்சிருக்கக்கூடிய ஏப்ரல் 6 அப்படிங்கிற அந்த கெடு இருக்கு இல்லையா, இது போன்ற இக்கட்டான சூழலில் வாஷிங்டனில் இருக்கக்கூடிய இந்த பாகிஸ்தான் தூதரக பிரிவு தான் அமெரிக்க வெளியுறவுத்துறையினுடைய செய்திகளை ஈரானுக்கு மிக வேகமாக எடுத்து செல்ல பயன்படுது. இந்த பின்னணியில் தான் இப்போ பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதியாக இருக்கக்கூடிய ஜெனரல் அசீம் முனீர் இருக்கார் இல்லையா, அவர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் ஈரானுடைய தலைமைக்கு இடையில் ஒரு நேரடி தூதராக மாறியிருக்காரு. டொனால்ட் ட்ரம்ப் வழக்கமாக தூதரக அதிகாரிகளை விட இராணுவ பலம் கொண்ட தலைவர்களோட பேசுகிறத தான் அதிகம் விரும்புகிறாரு. ஜெனரல் அசீம் முனீர் ஈரானுடைய அரசியல் மற்றும் இராணுவ கட்டமைப்பை, குறிப்பாக IRGC இருக்கு இல்லையா, ஈரான் புரட்சிகர காவல்படை, அது பற்றி நன்கு அறிந்த ஒருத்தர். ட்ரம்ப் அவர்கிட்ட ஆலோசனைகளை தனிப்பட்ட முறையிலையும் பெற்றுக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு செய்திகளை பார்க்குறோம். அமெரிக்க வெளியுறவுத்துறைக்கும் ஈரானுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கக்கூடிய சூழலில் அசீம் முனீர் ஒரு ரகசிய தொடர்பாளர்களாக செயல்பட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. சமீபத்தில் அவர் அமெரிக்கா சென்றிருந்த போதும் ஈரானுடைய அணுசக்தி நிலையங்கள், அது மட்டும் இல்லாமல் காக் ஐலாண்ட் மீதான தாக்குதலை தவிர்ப்பதற்கான சில நிபந்தனைகளை ட்ரம்ப் கிட்ட முன் வச்சதாக சொல்லப்படுது. ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்துச்சுன்னா அதனுடைய பாதிப்பு நேரடியாக பாகிஸ்தானை தான் நோக்கி வரும். அதனால தான் ஏப்ரல் 6ஆம் தேதிக்குள்ளே ஒரு சுமூகமான முடிவை எட்டணுங்கிறதுக்காக அசீம் முனீர் தன்னுடைய மிக தீவிரமான முயற்சிகளை மேற்கொண்டுட்ருக்காரு. அவர் மூலமாக தான் ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு நிறுத்தி வச்சா அமெரிக்கா தன்னுடைய பொருளாதார தடைகளை தளர்த்தும் அப்படிங்கிற ஒரு புதிய உடன்படிக்கை முன்மொழியப்பட்டிருப்பதாக வரக்கூடிய செய்திகளை பார்க்குறோம். ஆனால் அமைதி பேச்சுவார்த்தைகள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போதே அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தரப்பிலிருந்து மிக கடுமையான தாக்குதல்களும் நடத்தப்பட்டிருக்கின்றன. பிப்ரவரி மாத இறுதியில் ஒமான் நாட்டோட உதவியோட அமெரிக்காவுக்கு ஈரானுக்கும் இடையில் மறைமுகமான ஒரு அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்கி இருக்கின்றன. ஆனால் இந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பிப்ரவரி 28, 2026ஆம் ஆண்டு, அதாவது ஒரு மாதத்திற்கு முன்னாடி, கடந்த மாதம் 28ஆம் தேதி அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீது ஒரு பெரிய வான்வழி தாக்குதலை நடத்துகிறாங்க. அதுதான் இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மிடில் ஈஸ்ட் வாருடைய தொடக்க புள்ளி. பேச்சுவார்த்தை நடக்கும்போது ஏன் தாக்கணுங்கிற கேள்விக்கு ட்ரம்ப் ஒரு வினோதமான விளக்கத்தை கொடுத்திருந்தார். ஈரான் சாதாரணமாக பேச்சுவார்த்தை மேஜைக்கு வரமாட்டாங்க, இராணுவ ரீதியாக அவங்கள பலவீனப்படுத்தினா மட்டும்தான் அவங்க நாங்கள் சொல்லக்கூடிய நிபந்தனைகளுக்கு அடிபணிவார்கள் அப்படிங்கிறதான் ட்ரம்ப்போட விளக்கமாக இருந்துச்சு. கடந்த ஆண்டு இதே போல் அமைதி பேச்சுவார்த்தைகள் ஒரு பக்கம் தீவிரமாக நடந்துட்டு இருக்க போது தான் அமெரிக்கா ஈரான் மீது திடீர் தாக்குதலை நடத்துச்சு. 2025 ஏப்ரல் முதல் ஜூன் வரைக்கும் ஒரு வார் நடந்தது இல்லையா, அப்போ ஒமன் நாட்டில் மஸ்கட், அதே போல் இத்தாலியோட ரோம் நகரங்களில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடந்தன. ட்ரம்ப்போட சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப், அதே போல் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி, இவங்க இடையில தான் இந்த பேச்சுவார்த்தை நடந்தது. இவங்க பங்கேற்றாங்க. பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கிறதா ரெண்டு தரப்புமே அப்போது தெரிவித்தன. பேச்சுவார்த்தைகள் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் என்ன பண்ணாங்க, ஜூன் 22ஆம் தேதி அதிகாலையில் அமெரிக்கா தன்னுடைய B-2 ஸ்டெல்த் குண்டுவீச்சு விமானங்களை அனுப்பிச்சு 3 முக்கியமான அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்துச்சு. ஈரானுடைய அணுசக்தி திட்டம் இந்த தாக்குதல்களால் சுமார் 2 ஆண்டுகள் பின்னோக்கி சென்றதாக அமெரிக்கா அறிவித்தாங்க. ஈரானியர்கள் பேச்சுவார்த்தைங்கிற பேரில் நேரத்தை கடத்தி ரகசியமாக அணு ஆயுதங்களை தயாரிப்பதாகவும் அமெரிக்காவுடைய உளவுத்துறை ஒரு எச்சரிக்கை கொடுத்துச்சு.
ட்ரம்ப் முன்வைத்த சில கடுமையான நிபந்தனைகளை ஈரான் ஏற்க மறுத்ததுனால அப்போது வலிமையை காட்டினால் மட்டுமே அவர்கள் பணியை செய்வார்கள்ங்கிற நோக்கத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. இந்த தாக்குதலை தொடர்ந்து ஈரானும் பதில் தாக்குதல் நடத்தினாங்க. இதனால் ஜூன் 13லேருந்து ஜூன் 24 வரைக்கும் ஒரு குறுகிய கால போர் நடந்துச்சு. அதை பற்றி நம்ம நிறைய காணொலிகளில் பார்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் ஜூன் 24, 2025 அன்று கத்தார் மற்றும் அமெரிக்காவுடைய முயற்சினால் ஒரு தற்காலிக போர் நிறுத்தம் சீஸ்ஃபயர் அப்போ ஏற்பட்டுச்சு. 2025 ஜூன் மாதமும் இப்படி தான் நடந்துச்சு. 2026 பிப்ரவரி மாதத்துலேயும் இதே போல் பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கும் போதே தாக்குதல் நடந்துச்சு. இப்போ மீண்டும் ஏப்ரல் 6ஆம் தேதின்னு ஒரு கெடுவை கொடுத்துருக்கிறாரு ட்ரம்ப்பு. ஈரான் இந்த முறையும் பேச்சுவார்த்தை என்பது அமெரிக்காவுடைய ஒரு தந்திரம் அப்படின்னு கருதுறதுனால ட்ரம்ப்போட கெடுவை சட்டை செய்யாமல் இருக்குது, அதை கண்டுக்காமலே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பேச்சுவார்த்தை ஒரு பக்கம், குண்டுவீச்சு ஒரு பக்கம் அப்படிங்கிற ட்ரம்ப்போட நிலைப்பாடும் ஈரானை தொடர்ந்து பதற்றத்திலேயே வைத்திருக்கிறது, அல்லது ஒரு எச்சரிக்கை உணர்வோடையே இதை அணுக வைக்குது. ட்ரம்ப் தன்னோட ட்ரூத் சோஷியல் தளத்தில் பேச்சுவார்த்தைகள் மிக நன்றாக செல்கின்றன அப்படின்னு பதிவிட்ட அதே நாளில் தான் இஸ்ரேல் ஈரானுடைய புரட்சிகர காவல்படையினுடைய கடற்படை தளபதி அலிரேசா டாங்ஸரியை கொல்லப்பட்டதாக அறிவிச்சது. ட்ரம்ப் இப்போது கெடுவை ஏப்ரல் 6 வரைக்கும் தள்ளி வச்சிருக்கார் இல்லையா, இதுக்கு பின்னாடி இராணுவ தந்திரம் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்குது. அமெரிக்காவுடைய கூடுதல் போர் விமானங்கள், அது மட்டும் இல்லாமல் ஆயிரக்கணக்கான வீரர்கள், பேராட்ரூப்பர்ஸ், இவங்க மத்திய கிழக்கு நோக்கி வந்து கொண்டு இருக்கிறாங்க. அவர்கள் வந்து சேர்ற வரைக்கும் கால அவகாசம் வரணுங்கிறதுனாலேயே ட்ரம்ப் கெடுவை நீட்டிக்கிறாராங்கிற ஒரு அச்சமும் கவலையும் ஈரானுக்கு இருக்குது. ட்ரம்ப் அமைதி அப்படின்னு பேசினாலும் களத்தில் ஏவுகணை தாக்குதல்களும் உயிரிழப்புகளும் நின்றபாடில்லை. ஏப்ரல் 6ஆம் தேதி வெறும் பேச்சுவார்த்தைக்கான கெடுவாக இருக்கிறதா, அல்லது ஒரு மிகப்பெரிய போரினுடைய தொடக்கமாக இருக்குமா அப்படிங்கிறத நாம் பொறுத்து தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. எப்போதெல்லாம் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறதோ, பேச்சுவார்த்தை சுமூகமாக இருக்கிறது அப்படின்னு செய்தி வருகிறதோ, அப்போதெல்லாம் தாக்குதலும் நடந்திருக்கிறது என்பதனால இந்த முறை இரண்டு தரப்பிலிருந்துமே ஒரு சந்தேக பார்வையோடையே இந்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்கிறது அப்படிங்கிறத காலம்தான் தீர்மானிக்க வேண்டும். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.